வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி கழுத்தில் மாலையோட சோகமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்க அக்கா ரோஹிணி வந்து கேட்குறாங்க, ஏன் எங்கள் ரேவதி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை எம்டி சார் மாலை வந்து எப்படி எங்கள் கழுத்தில் விழுந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏண்டி மனசில் ஆசையை வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்குற, நீ பேசாமல் எம்டிடாரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேங்கிறாங்க. சச்சா அப்போல்லாம் இல்லைக்கா, என்னன்னு தெரியல, எல்லாமே அவருக்கு சாதகமாக நடக்குது. நான் எங்கே போனாலும் அவர் வந்துடுறாரு. எனக்கு ஒரு ஆபத்துனாலும் யாராவது இது பண்ணாங்கன்னா ஆபத்துன்னா கரெக்டாக வந்துடுறாரு. வந்து கரெக்டாக சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசு கஷ்டமாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். நீ பாருக்கு ஒன்று. சரிக்கா விடுக்கா, எப்படியோ ஒன்று. அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு இருந்து விதி இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே மாறாது. விடுங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ரேவதி வந்து கழுத்தில் மாலையை ரொம்ப நேரமாக போட்டிருக்க ரேவதி முதல்ல கழட்டி வைக்கிறாங்க. அச்சோ ஆமாக்கா, நான் மறந்துட்டு அப்படியே பை பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்தியை பற்றி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் கார்த்தி நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா நின்றுட்டுருக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்திகிட்ட கேட்குறாரு போலீஸு, அநியாயமாக அவனை நம்ம தப்பு விட்டுட்டோமே, யார் என்னென்ன கண்டுபிடிக்கவே முடியலையே, அடையாளமே தெரிய மாட்டேங்குதுங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடையாளம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க, எதை எப்படி கேஸ் அப்படிங்கிறீங்க. நான் அன்றைக்கி துரத்திக்கிட்டு போனப்போ கரெக்டாக அவன் மேலே பெயிண்டை தூக்கி எறிஞ்சு அவன் கையில் இருந்தது. அது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தனை நான் பார்த்தேன். கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு பெயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இது பண்ணி முடிவு பண்ண முடியாது கார்த்தி. நம்ம அவனை நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் தான் அது காரணமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் வேலைக்கு ஆகுங்கிறாங்க. அப்போ இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் வேண்டிய உதவியெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருங்க. நான் ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த முடிஞ்சிருது. அதுக்கடுத்து சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமுண்டீஸ்வரோட ஃப்ரெண்டோட பையன், அதாவது ரேவதி கட்டிக்க போகிறேன்னு சொல்கிறவன் அங்கே வாசல் நின்று ஃபோனில் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் அங்கேருந்து வர்றாங்க. வந்தோடனே சாமுண்டீஸ்வரி படிக்க வைக்கிறதுக்காக பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்கள பார்க்கதாங்க சார் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. ஏம்மா உங்களை நீங்கள் வந்து காசு பணம் இல்லைன்னா உடனே நீங்கள் சம்பாரித்து படிக்க வச்ச பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டீங்களா, யாராவது ஓசியில் ஏதாவது செய்கிறேன்னா உடனே வந்துடுவீங்களா, காசு பணம்லாம் இல்லை போங்க அப்படிம்பாங்க. அதை ரேவதி பார்ப்பாங்க. என்னது ராஜா சேதியோட பேரை கார்த்தி எவ்வளோ நல்லவர், தான தர்மம் பண்ணுறவர், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் கார்த்தி இது வந்து இப்படி ஓசியில் இது பண்ணுறாங்கன்னு இப்படி சொல்கிறாரு, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு ரேவதி சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கார்த்தியை பற்றி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பெருமையாக பேசுகிறத அவங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அதனால் ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு, சே நம்ம அந்த எப்படியாச்சும் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுத்துர்லான்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் ஓடியாராங்க. அவங்க தூரமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ரேவதி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து கார்த்தி வந்து கோயிலில் வந்து பரமேஸ்வரி பாட்டி எல்லாருமே பேசிகிட்ருக்குறாங்க. சாமி பற்றி கும்பாபிஷேகம் நடக்கிறத பற்றி பேசிட்டு தீபாராதனையெல்லாம் காட்டுறாங்க. அங்கே சாமி போட்டுக்கிட்டு அதை பற்றிலாம் எல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே போய் எல்லாத்துட்டையும் பேசிட்டு பணம் ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க தன்னோட குழந்தைக்காக. அப்போ வந்து அங்கே எல்லாருமே பார்த்துட்டு பரமேஸ்வரி பாட்டி சாமி கும்பிட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்கும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி ஊருக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க. ஐயா கார்த்தி, உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், எப்படியோ நல்ல முறையில் கல்யாணத்தை பண்ணி முடிச்சு வச்சுட்டு கொடுத்துருங்க ஐயா, சாமியோட கும்பாபிஷேகத்தை நல்ல முறையில் நடக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு கார்த்தி. அதுக்கப்புறமா பரமேஸ்வரி பாட்டி அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைக்காக பணம் கேட்டுருக்கிறது தூரமாக இருந்து பார்த்துட்டு, தம்பி கார்த்தி, அந்த பொண்ணு யார்கிட்டையும் ஏதோ ஹெல்ப் கேட்குது, கொஞ்சம் என்னென்னு பார்த்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யலாம்ப்பாங்கிறாங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு உடனே அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன யார்கிட்டையும் ஏதோ கேட்டுட்ருக்கிறீங்கன்னா, என் குழந்தைய படிக்க வைக்க காசே இல்லைங்கம்மா, அதுக்காக தான் கேட்டுட்ருக்கிறேன், இந்த எனக்கு வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, இந்த தடவை இது பண்ணிவிட்டா நான் அப்புறம் ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போய் என் குழந்தைய நான் படிக்க வச்சுக்கங்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் தேவையான பணத்தை நான் தரமான்னு சொல்லிட்டு கார்த்தி பணமும் கொடுத்துட்றாரு. ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. இதில் இருந்தாம்மா என்னோடய கார்டு, இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நீ வந்து எனக்கு கால் பண்ணுமா, நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறேன். ஐயா ரொம்ப கோடான்னு கொடி நன்றிங்க ஐயான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கிட்டே வணக்கம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க. அப்போ ரேவதி கரெக்டாக வந்துட்டு, எங்க உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் படிப்புக்காக தானே கேட்டிங்க, இந்தாங்க பணம் வச்சுக்கோங்கிறாங்க. இல்லைம்மா பணம் எனக்கு தேவையானது கிடச்சிருச்சுமா அப்படிங்கிறாங்க. யாருங்க கொடுத்தாங்கங்கிறாங்க. ராஜா சேதுபதியோட பேரன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அவங்கள கார்த்தின்னு சொன்னாங்க, அவர் தாங்க எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்கங்கிறாங்க. அவங்கள எனக்கு காட்ட முடியுமாங்கிறாங்க. இங்கே தான் கோயில்
கோயிலில் இருந்தார், வாங்கம்மா காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு ராஜா சேதியோட பேரன் கார்த்தி தான் கொடுத்தான்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் வீட்டில இருந்து பேசிகிட்டு இருந்தார், ஒன்றுமே புரியலையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அங்கே வந்துட்டு இங்கே தான் இருந்தார், காணமே அப்படின்னு எல்லா பக்கமும் தொலைவுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத அந்த குழந்தை பார்த்துருது. அம்மா அங்கே பாரு கார்த்தி அங்கிள் அங்கே ஆட்டே பேசிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி மாமா அங்கே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ரேவதி டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவர் எம்டி சார் அங்கே நிற்கிறோன்னே ராஜஸ்வரியோட பேரை இவங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி ரேவதி அப்படின்னு நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. நன்றி, வணக்கம்.